சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நம்ம திருப்பலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிப்போம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். எல்லாரும் அந்த இடத்தை மட்டும் வாசிங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு வைராக்கியமாய் இருந்தேன். எல்லாரும் அதை அண்டர்லைன் பண்ணி வாசிக்கலாமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நாம் ஆண்டவராகிய தேவன் நம்மை தெரிந்தெடுத்து அவருடைய இரத்தத்தாலே நம்மை கழுவி ஆண்டவருடைய பிள்ளையாக தேவன் நம்மை பிரித்தெடுத்து இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் மக்களாக பாவத்திலும் உளையான சேற்றிலும் கர்த்தரை அறியாதவர்களுமாய் இருந்த நம்மை அவர் நமக்காக பரலோகத்தை விட்டு ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து பாடுகளை அவர் சகித்து பாடுகளை அனுபவித்து தம் சரீரத்தில் எல்லா கசை அடிகளையும் வாங்கி அவருடைய சரீரம் உளப்பட்ட நிலம்போல் ஆகி எல்லா இரத்தத்தை நமக்காய் சிந்தி கடைசியாக நம்முடைய ஜீவனையும் ஆண்டவர் நமக்காய் தந்து நம்மை அவருடைய பிள்ளையாக தேவன் நம்மை மாற்றினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி தேவனுடைய ஜனமாக சபையில் சேர்க்கப்பட்ட நாம் இன்று அவருக்காக நம்ம எப்படி வாழ்கிறோம் என்று இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்ததான ஒரு தேவ மனிதனாகிய எலியா சொல்லுகிறான், நான் என் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். ஆமென். என் தேவனாகிய கர்த்தருக்காக நான் எப்படி இருந்தேன்? வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இந்த உலகத்தின் மக்களை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த உலகத்தின் மக்கள் எப்படி வைராக்கியமாக இருக்கிறாங்க என்பதை கவனிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தெய்வங்களாக நம்புகிற அவைகளுக்காக அவர்கள் எவ்வளவு பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறார்கள் என்பதை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் விக்கிரகங்களை வணங்குகிறார்கள், உண்மைதான். அவைகளில் சுவாசம் இல்லை, கேட்க காதுகள் இருந்தும் கேட்பதில்லை, வாயிருந்தும் பேசுவதில்லை, மூக்கிருந்தும் நுகர்வதில்லை, கால்கள் இருந்தும் நடப்பதில்லை, கைகள் இருந்தும் தொடுவதில்லை, அவைகளில் சுவாசமும் இல்லை. அவைகளை உண்டு பண்ணுகிற மனுஷனும் அப்படியே இருக்கிறான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்றத நான் சொல்றேன். அப்போ அவைகளை அப்படிப்பட்டவைகளை ஆராதிக்கிற மக்கள் அவைகளுக்காக எவ்வளவு பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறார்கள் என்றால் அதை சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறாங்க. ஆமா தானே? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவர்கள் தங்கள் கட்சிக்காக எவ்வளோ வைராக்கியம் காண்பிக்கிறாங்க. அந்த கட்சிக்காக ராப்பகல் உழைக்கிறாங்க. ராப்பகல். இப்போ எலெக்ஷன் வருகிறது. இந்த எலெக்ஷன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அநேக நாட்கள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருந்து வேலை செய்கிறாங்க. தங்கள் கட்சிக்காக அவ்வளோ வைராக்கியமாய் வேலை செய்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல சினிமா நடிகர்களுக்காக இல்லை, சினிமா நடிகர்களுக்காக ரசிகர்கள் அவ்வளோ வைராக்கியம் காண்பிக்கிறார்கள். நான் சொல்கிறேன், இவைகள் எல்லாமே நமக்கு தெரியும். இவைகள் எல்லாமே உலகத்தின் பாவங்களை சார்ந்தது. ஆனால் இவர்கள் தங்கள் சார்ந்திருக்கிற கட்சிக்காகவோ இல்லாவிட்டால் தங்கள் நம்பிக்கைக்காகவோ ஒரு அரசியல்வாதிக்காகவோ நடிகர்களுக்காகவோ எவ்வளோ வைராக்கியம் காண்பிக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன், உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பு, ஏறக்குறைய 1990-2000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். நடிகர் ரஜினிகாந்தனுடைய ஒரு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் அவர் அந்த வீட்டில் மாடியில் நின்று ஹாய் அப்படின்னு ஒரு கையை காட்டுவார், அவ்வளோதான். அதுக்காக லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வீட்டு முன்னால் கூடி நிற்கிறார்கள். நடந்தது. அப்பொழுது ஒருவன் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கத்தியை கொண்டு வந்திருக்கான் பாருங்க. கத்தி எடுத்து அவனுடைய
தொடையில குத்துறான். குத்து அதுல வருகிற ரத்தத்தை எடுத்து அப்படி அப்படி தூக்கி போட்டு சொல்றான், தலைவா ஆணையிடு, தமிழகத்தை உன் பக்கம் திருப்புவோம். இவனுக்கு தெரியுமா இந்த தலைவர்? இவன் நம்புகிற அந்த நடிகருக்கு இவனை தெரியுமானா தெரியாது. இவன் குடும்பத்துக்காக இவன் எதையாவது செய்தானா தெரியாது. நாளைக்கு இவன் செத்து போனா இவன் அடக்கத்துக்கு அவன் வருவானா தெரியாது. ஆனால் அழிந்து போகிற ஒரு மனுஷன் நடிப்புக்காக இத்தனை வைராக்கியம் காண்பிக்கிறான் என்றால், உனக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி உன்னை மீட்டெடுத்த அந்த அன்பு தேவனுக்காக நீ என்ன வைராக்கியம் பாராட்டுகிறாய் என்று பரிசுத்த வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது. அல்லேலூயாவா, அல்லேலூயா. ஆண்டவர் உனக்காக என்ன செய்யவில்லை? அவர் உனக்காக யாவையும் செய்திருக்கிறார். உனக்காக எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். அந்த தேவனுக்காக நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் பக்தி வைராக்கியமா வாழ கர்த்தர் இந்த காலை நம்மோடு கூட பேசுவாராக. எத்தனை சொல்றீங்க, ஆண்டவருக்காய் நான் பக்தி வைராக்கியமாய் வாழுவேன்? ஆமென், அல்லேலூயா. புறஜாதி மக்கள் அந்த பக்தி வைராக்கியத்தினால தான் அவர்கள் ஒரு கலர் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு, அவர்கள் எவ்வளவு தூரம் என்று தெரியாது, அங்கிருந்தெல்லாம் எங்கேருந்து வர்றாங்கன்னு தெரியல, நம்ம ரோட்டையெல்லாம் கடந்து போறாங்க. திருச்செந்தூருக்கு கால்நடையாய், காலில் எந்த பாதரட்சையும் இல்லாமல் போகிறார்கள். ஆமாவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு கொஞ்சம் மேலே கருமேகம் சூழ்ந்தால் இன்னைக்கு மழை வரும், சளி பிடிச்சிடும் என்று வரமாட்டோம். இவ்வளோ பக்தி வைராக்கியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் வருகிற வழியில ரோடு பிரச்சனைன்னா வரமாட்டோம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, போன ஸ்தோத்திரம் நாள் திரும்பி வருவதில்லை. ஆமா தானே? பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கையில் இனி ஒருபோது திரும்பி வராது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட எதையாவது பேச வைத்திருந்தால் இன்றைக்கு பேசுவாரை தவிர இன்னொரு நாட்கள் அது வருவதில்லை. அப்போ இந்த உலக மனிதர்கள் தாங்கள் நம்புகிற அந்த நம்பிக்கைக்காக எவ்வளவு பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறார்கள். சரீரத்தில் சரீர ஊக்குகள் போட்டு அப்படி அதில் குத்தி அப்படியே தொங்கிட்டு போறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அழகு குத்துறான் பாருங்க. அது என்ன சுகமா இருக்குமா? எத்தனை வலிகள் உண்டாக்கும். அதை வைத்துக்கொண்டு இங்கிருந்து நடக்கிறான். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்களும் நானும் அப்படி இருந்திருக்கலாம். தேவனை அறியாத காலத்தில் நாமும் அப்படிதான் இருந்தோம். ஸ்தோத்திரம். எவ்வளவு நெருப்பு, அதை பூக்குழி என்று சொல்லி ஓடுகிறான் மேலே. விழுந்து செத்தாலும் பரவாயில்ல, காலெல்லாம் வெந்து புண்ணாகி போனாலும் பரவாயில்ல. தான் நம்புகிற அந்த நம்பிக்கைக்காக இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறார். மகனே, உனக்காக பரலோகத்தின் மகிமை இழந்தவராய், பிதாவின் மகிமையை இழந்து இந்த பூமிக்கு ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வந்து அவர் ஸ்தோத்திர நிந்தையும் அவமானங்களையும் அடைந்து மனுஷரால் தள்ளப்பட்டு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தன் சரீரம் முழுவதும் உனக்காக காயங்களை ஏற்று, காயமில்லாத இடமில்லை, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவராய், தங்கள் கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டவராய், உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை காயப்பட்ட தேவன் உனக்காக அவர் மரித்து உன்னை மீட்டு கொண்டாரே, அவருக்காக நீ என்ன பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறாய் என்று பரிசுத்த வேதம் உன்னை கேட்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஆராதனைக்கு வந்தாலும் கைத்தட்ட மாட்டோம். வேதம் சொல்லுகிறது, ஓசை உள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை பாடுங்கள், துதியுங்கள். ஆமென். அசைய மாட்டோம். நடனத்தோடு கர்த்தரை துதியுங்கள். என் தேவ பிள்ளையே, உலகத்தானை விட எத்தனை மடங்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்னால நாம கர்த்தரை குதித்தோ துதித்தோ ஆண்டவரை பாடி தேவனை ஆராதிப்பது எந்த வகையில தவறு? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயாவா. என்ன வைராக்கியம் காண்பிக்கிறோம் ஆண்டவருக்காக, உன்னை ரட்சித்த தேவனுக்காக என்ன வைராக்கியம் காண்பிக்கிறோம்? மாம்ச வைராக்கியம் இன்றைக்கு நிறைய பேர்ட்ட இருக்குது, ஆவிக்குரிய வைராக்கியம் இல்லை. இந்த மாதம் முழுவதும் இதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். மாம்ச வைராக்கியம் நிறைய பேர்ட்ட இருக்குது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் பார்த்தால், மாம்சத்தின் கிரியையாவது, கொஞ்சம் போடு மக்களே, கலாத்தியர் 5:22,
மேலே மேலே போடுமா, அதுக்கு மேலே, அதுக்கு மேலே விக்கிரக ஆராதனை இல்லைம்மா, அதுக்கு கீழே 20. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது, அவை யாவன கவனிங்க. இதுல இருந்து கொஞ்சம் நமக்கும் அதில் சம்மந்தம், ஏன்னா இதுக்கு முன்னால இருக்கிறதுலாம் நமக்கு சம்மந்தம் இல்லை, ஏன்னா அதுல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? சரி, மறுபடியும் முதல்ல இருந்து கொஞ்சம் வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவை யாவன. முதல்ல ஒரு காலத்தில் இதில் இருந்தோம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். நில்லுங்க. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில முன்பு இருந்தது, ஆனா இப்போ இல்லை அப்படின்னு நான் நம்புறேன். அல்லேலூயாவா? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த பெற்ற பிள்ளையோட வாழ்க்கையில் இது இல்லை நினைக்கிறேன். ஆனால் இதற்கு பின்னால இருக்கிறவைகள் இருக்கா இல்லையா? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள்ட்ட இருக்குங்க. அல்லேலூயா. அதுல ஒண்ணு வைராக்கியம். ஆமா தானே? என்னதான்? என்ன வைராக்கியம்? மாம்சத்திற்கேற்ற வைராக்கியம். நம்ம யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, நம்ம யாரும் கண்டித்து விடக்கூடாது. நம்ம கண்டிக்கப்படுகிறோம் என்றால் பிள்ளைகளா இருக்கிறோம். அவங்கிட்ட பிரச்சனை, இவங்கிட்ட பிரச்சனை, பக்கத்து வீட்டில் பிரச்சனை, அடுத்த வீட்டில் பிரச்சனை, செத்தாலும் அவன் முகத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன். சொல்லுங்க சத்தமா. ஐயோ, நீங்க அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். செத்தாலும் அவன் முகத்தில், நீ செத்த பிறகு அவன் முழிக்கிறானா இல்லையான்னு உனக்கு எங்க தெரியும்? ஹலோ. ஆனா அநேகர் வந்து நம்ம முகத்தில் முழிக்கணும். ஒரு மனிதனுடைய புகழ் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் என்பது எதை வச்சு தெரியும்? அவனுடைய அடக்க ஆராதனையில் எவ்வளவு மக்கள் வருகிறார்கள் என்பதை வச்சு தெரியும். அந்த மக்கள் கூடி கூடி பேசுவாங்க. ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல மனுஷி சபையில் அவ்வளோ பிரயோஜனமாக இருந்தாங்க, அவர்களால் யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லவங்க, எனக்கு சுவிசேஷத்தை அவங்க தான் சொன்னாங்க, அவங்களால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரனாய் சகோதரியாய் தாயாய் தகப்பனாய் இருந்தாங்க என்று சொல்லுவாங்க பாருங்க. இல்லைன்னா சனியம் போச்சுப்பா, என்ன தீமை இருக்கிற வரைக்கும் ஐயோ அவனால பிரச்சனை அவளால பிரச்சனை ஒளிஞ்சான் பாருங்க. அந்த இடத்துல இல்லை நாம ஒருவரும் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயாவா. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஒரு தேவனால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் நம்ம எல்லாரும் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம், ஒரே பந்தியில அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நம்ம பங்கெடுக்கிறோம். ஆனா என்ன செய்ய மாட்டோம், ஒருவரோட ஒருவர் பேச மாட்டோம். என்ன வைராக்கியம்! என் அன்பு பிள்ளைகளே, இது மாம்சத்திற்குரியவைகள் என்பதை மறந்து போகாதீங்க. மாம்சத்திற்குரியவர்கள் மரணத்தை காண்பார்கள். மாம்சத்திற்குரியவைகள் மரணம், அல்லேலூயா. ஆவிக்குரியவைகள் ஜீவன். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலக பிரகாரம் என்ன வைராக்கியம் பாராட்டுகிறோம். கணவன் மனைவிக்குள்ள, சில கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை வந்துச்சு. நாங்கள் ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க வீட்டில், இந்த ஸ்கூலில் போர்டு வச்சிருப்பாங்க பாருங்க. அவர் வேலைக்கு போகும்போது எழுதி போட்டு போவார், இன்றைக்கு மீன் குழம்பு வைக்கவும். எதில்? போர்டில். அப்படியே 2 மீன் பொரித்து வைக்கவும். அல்லேலூயா. அந்த அம்மா பொரிப்பதற்கு எண்ணெய் இல்லை, அதில் எழுதி போடுது. குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயாவா. அப்புறம் அந்த அம்மா நாளை காலையில் வரும்போது எழுதி போட்டிருக்கு, பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட பணம் இல்லை. ஹலோ. இவைகளில் வைராக்கியம் பாராட்டுகிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த உலக பிரகாரமான வைராக்கியத்திற்குள்ள யார் உள்ளே வருகிறா
சத்துரு உள்ளே வருகிறான், அவன் இன்னும் தூண்டி விடுகிறான். இன்னைக்கு அருமையான மகள் வாசித்த சங்கீதத்தில் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், அவர் ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ரதங்களை அக்கினியால். ஏன்னா இதுதான் காரணமாக இருந்தது யுத்தம் பண்றதுக்கு, இதுதான் கருவிகள். இன்னைக்கு நாம யுத்தம் பண்ணுகிறதற்கு இவைகள்லாம் வேண்டாம். நம்முடைய நாவை பட்டயமாக்கி, நம்முடைய உதடுகளை கூர்மையாக்கி, இவைகளை கொண்டு யுத்தம் பண்ணுகிறோம். அப்ப இந்த வசனத்தின்படி பார்த்தால் கர்த்தர் எதை ஒடிக்கணும் சொல்லுங்க? நாவை. இந்த சகரியா என்று ஒரு ஆசாரியன் இருந்தார் பாருங்க. அவர் போய் தேவாலயத்தில் தூபம் காட்டும் போது வயதாயிற்று அவருக்கு. இப்ப ஆண்டவர் சொன்ன, திடீர்னு ஆண்டவரால் அனுப்பப்பட்டு தேவதூதன் வந்து சொல்லுகிறான், சகரியாவே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அப்ப இவர் நம்பல, அது எப்படி ஆகும் என்று இவர் சந்தேகப்படுகிறார் வச்சுக்கிடுங்களேன். இப்போ உடனே தேவதூதன் சொன்னான், இந்த காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் நீ ஊமையா இருப்பாய். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. சில ஆட்களை ஆண்டவர் இப்படி சொன்ன, இப்படி இந்த அதிகாரம்லாம் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். அவ்வளவுதான், ஒரு ஆள். அல்லேலூயாவா. எல்லாம் வாய்தான், சண்டை சண்டை சண்டை. நீங்களே பாருங்க, அவ்வளோ கடுமையான வார்த்தைகளை பேசிவிட்டு எப்படி ஆலயத்தில் வந்து இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் எப்படி பாட முடியும்? எப்படி ஆண்டவர் துதிக்க முடியும்? பைபிள் சொல்லுது, ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பான நீரும் கசப்பான தண்ணீரும் வருவதில்லை. ஒரே வாயிலிருந்து கர்த்தரை துதிப்பதும் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனை நீ சபிப்பது எப்படி ஆகும்? அல்லேலூயா. மாம்சத்திற்குரிய வைராக்கியத்தை என் அன்பு பிள்ளைகளை இந்த காலவேளையில் விட்டுவிடும்படி உங்களை தாழ்மையாய் கேட்கிறேன். ஆமென். அதனால் சபைக்குள்ள ஒரு மனம் இல்லாமல் போயிடும், குடும்பத்தில் ஒரு மனம் இல்லாமல் போயிடும். அதனால உங்கள் வாழ்வில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து கிருபைகளை இழந்து போவீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா மாம்சத்தின் வைராக்கியங்களை சிலுவையின் கீழ் புதைத்து விட்டு தாழ்மையை தரித்துக் கொள்வோம். ஆமென். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுவோம். பக்தி வைராக்கியம் பாராட்டும் எத்தனையோ காரியங்கள் பைபிள்ல இருக்குது. இந்த மாம்சத்தின் வைராக்கியத்தை விட்டால்தான் இந்த பக்தி வைராக்கியத்தில் நம்ம வளர முடியும். ஆமென் சொல்லுங்க. இந்த பக்தி வைராக்கியத்தில் வளருவதற்கு ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த பக்தி வைராக்கியத்தை வளருகிறதுக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 9வது வசனம். வருகிற நாட்களில் அதிகமான காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். இன்றைக்கு நம்ம ஒரு வார்த்தைகளை வாசிக்கலாம். சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. போதுமா? இந்த வார்த்தையை கவனிங்க. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை, எல்லாரும் வாசிங்க. அல்லேலூயாவா. எல்லாரும் இந்த வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. எது தேவனுடைய வீடு சொல்லுங்க? நாம உட்கார்ந்து இருக்கிறோமே, இது தேவனுடைய வீடு. ஆமென். தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம். தேவனுடைய வீட்டை குறித்து நம்ம எல்லாருக்கும் என்ன வேணுமா? ஒரு பக்தி வைராக்கியம் வேணும். வெறும் பக்தி மட்டும் அல்ல, சிலருக்குள்ளே பக்தி இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு ஐயா முன்னால் அப்படியே ரோட்டை நடந்து போற, அப்படி போகும்போது செருப்பை கழட்டி போட்டுட்டு அந்த சர்ச்சை பார்த்து, இது என்னது? பக்தி. ஒரு ஆலயத்தை கண்ட உடனே சொல்லுங்க, ஒரு பக்தி. சிலர் ஆலயத்துக்கு உள்ள வரும்போதே என்ன செய்வாங்க? ஒரு சிலுவையை போட்டுட்டு உள்ள வருவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? இது ஆலயத்திற்கு கொடுக்கிற ஒரு பக்தி. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா உள்ள வரும்போதே அங்கே வாசலில் ஒரு தொட்டு கும்பிட்டுட்டு உள்ள வருவாங்க.
இது ஆலயத்துக்கு கொடுக்கிற ஒரு பக்தி. இது போதுமா என்றால் இல்லை. நீங்க செய்கிறதும் வெளியில ஒரு ஐயா செருப்பை கலத்தி போட்டுட்டு சிலுவை போட்டு போறாரே, இந்த ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் இருக்கிற பக்திக்காக நீங்கள் என்ன வைராக்கியம் பாராட்டினீர்கள்? ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் இருக்கிற பக்திக்காக என்ன வைராக்கியம் பாராட்டினீர்கள்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீதை பொறுத்த வரையில, தாவீது வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன். இந்த வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவனை ஆண்டவர் அழைத்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இப்பொழுது இவன் தேசத்தில் அதிகாரியாக, தலைவனாக, ராஜாவாக இருக்கிறான். 30வது வயதிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான், முடிசூடப்படுகிறான். இவன் ராஜாவாக உயர்ந்து ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிற அந்த காலத்தில் ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய கட்டிலில் படுத்திருக்கிறார். அப்பொழுது தாவீது தன் மனதிலே சொன்னானா, நான் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணுகிறேன். என்னை அழைத்தவர், என்னை உயர்த்தி இந்த வாழ்வை தந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரைச்சீலையின் கீழே இருக்கிறது. அல்லேலூயா. அவருக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன் என்ற அந்த பக்தி வைராக்கி அவனுக்குள்ள எப்படி இருந்தது என்றால் அவனை பட்சித்ததா. ஆமென். அப்படின்னா என்ன? என்னவா? அது அவனை தின்றது, பட்சித்தது, அவனை அது புசிக்குது, அவனை அரிக்கிறது. அல்லேலூயா. அந்த எண்ணம் அவனை அரிக்கிறது. தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. நான் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டும் வரைக்கும் என் கட்டிலில் நான் ஏற மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினான். அல்லேலூயா. அப்படியே இந்த வார்த்தை எங்கே நிறைவேறுகிறது என்பதை பார்க்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரைக்கும் கொஞ்சம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை எப்படி நிறைவேறுகிறது என்பதை யோவான் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரைக்கும் கவனியுங்கள். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே, அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, அன்றைக்கு தாவீதின் மூலமாய் கட்டுவதற்கு வைராக்கியம் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட, ஏன்னா தாவீது கட்டல, ஆனா ஆரம்பித்தான். எல்லா பொருட்களையும் சேகரித்தான். அதற்கு தேவையான மரம் முதற்கொண்டு, ஆணிகள் முதற்கொண்டு சேகரித்தான். ஆனா கர்த்தர் சொன்னார், தாவீதே, நீ எனக்கு வீடு கட்ட நினைக்கிறாய், நல்லது. ஆனால் நீ மிகுதியான இரத்தத்தை சிந்தி இருக்கிற, அதனால உன் கையினால நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம். இதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அப்போ கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறது எத்தனை பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. நீ கட்ட வேண்டாம், உன் மகனாய சாலமோன், அவன் சமாதானத்தின் புருஷனாக இருப்பான், அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். அப்போ அன்றைக்கு சாலமோன் மூலமாய் கட்டப்பட்ட ஆலயம் பின்பு நேபுகாத் நேச்சார் மூலமாய் இடிக்கப்படுகிறது. மறுபடி செருபாபேல் மூலமாய் திரும்ப கட்டப்படுகிறது. மறுபடி அவர்கள் தீத்துராயன் காலத்தில் அது இடிக்கப்படுது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு அந்த ஆலயம் இருந்தது, பிரமாண்டமான அந்த ஆலயம் இருக்கிறது. இயேசுநாதர் காலத்தில் அவர் அந்த ஆலயத்திற்கு போயிருக்கிறார். அந்த ஆலயத்தில் என்ன நடந்தது பாருங்க. தேவாலயத்தில் ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு, அல்லேலூயா, கீழே அப்படி வாஸ்தருங்க. அப்ப நான் மறுபடியும் மேலிருந்து விளக்குறேன். கயிற்றினால் ஒரு சவுக்கையை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும், ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்தில் எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வீட்டை குறித்து எனக்கு ஒரு பக்தி வைராக்கியம் உண்டானால் நான் அந்த வீட்டில் என்ன செய்தேன்? வெறும் கும்பிடுறதுக்கு இல்லைங்க. ஆமா தானே?
ஒரு பக்தி இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஆலயத்தை பார்த்து ஒரு சிலுவை போடுகிறோம், இல்லாத கையெடுத்து கும்பிடுகிறோம், நல்லது, அது ஒரு பக்தி. உலகத்தானும் அதை செய்கிறார்கள். ரட்சிக்கப்படாத அநேகர்கள் இந்த ரோட்டில் போகும்போதெல்லாம் ஆலயத்தை பார்த்து அவர்கள் வணங்கி விட்டு போகிறார்கள். அது ஒரு பக்தி. ஆனால் அவர்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? என் தேவனுடைய வீடு இப்படி இருக்கிறதே. நான் நல்ல வீட்டில் இருக்கிறேன், நான் நல்ல கட்டில் படுத்து இருக்கிறேன், எனக்கு நல்ல ஃபேன் ஓடுகிறது. ஆனால் தேவனுடைய ஆலயமோ அவைகள் எப்படியோ கிடக்கிறது. தேவனுடைய ஆலயம் அது ஒரு கோழி கூடு மாதிரி இப்படி அசிங்கமா இருக்குதே, ஒழுங்கில்லாம இருக்குதே. தேவனுடைய வீடு நல்லா இல்லையே. அல்லேலூயா. தேவனுடைய வீட்டுக்குள்ள வரும்போது ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த ஆலயம் தேவன் உலாவுகிற இடம் எப்படி இருக்கிறது? ஆலயத்தை பார்த்து ஒரு கும்பிடுகிற மக்களை விட ஆலயத்துக்குள் வந்து ஆராதிக்கிற பிள்ளையே, உனக்கும் எனக்கும் ஆலயத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் ஆலயத்தில் வருகிறது ரொம்ப சந்தோஷம், நல்லது, கண்டிப்பா வரணும். ஆனால் கர்த்தர் ஆராதனையில் உலாவுகிற இடத்துல சிறு பிள்ளைகளை அங்கும் இங்கும் விளையாட ஓட விடாதபடி அது பாதுகாத்து, அது ஒரு வைராக்கியம். ஆமென் சொல்லுங்க. அது ஒரு வைராக்கியம் வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளைகள் விளையாடுவதை கண்ட இன்னொரு பிள்ளை என்ன செய்யும்? விளையாட நினைக்குவது விளையாட்டு மைதானமா மாறி போகும். தேவ பிரசன்னம் இருக்கிற இடமா இருக்காது. இந்த வைராக்கியம் ஒவ்வொரு பெற்றோர்களுக்குள்ளும் வேணும் என்று நான் அன்பாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது பிள்ளைகள் பசியில் அழும். சில உணவை கொண்டு வருகிறோம், பிஸ்கட் பாக்கெட்டை கொண்டு வருகிறோம், சாக்லேட்டை கொண்டு வருகிறோம், நல்லது. ஆனா ஆலய ஆராதனை முடிந்து போன பிறகு பார்த்தா சபையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன இருக்கும்? அவ்வளோ பிஸ்கட் பேப்பரா, சாக்லேட் பேப்பரா. என் அன்பு பிள்ளைகளே, என்ன பண்ணுங்க, கையில் ஒரு கூடையை கொண்டாங்க, இல்லைன்னா ஒரு பையை எடுத்துட்டு வாங்க. அந்த சாக்லேட் பேப்பரை, அந்த பிஸ்கட் பேப்பரை இதில் போடுங்க, அதில் போடுங்க. நீங்கள் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, செய்யுங்க, அதில் போடுங்க. ஏனென்றால் இது பரிசுத்த தேவன் உலாவுகிற இடம் என்ற ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். அல்லேலூயா. பரிசுத்த தேவன் உலாவுகிற இடம். அவர் அசுத்தத்தை கண்டு உங்களை விட்டு விலகி போகாதபடி உங்கள் பாளையம் எங்கிலும் சுத்தமாய் இருக்க கடவுள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. சுவர்களிலே பார்த்தா சின்ன பிள்ளைகள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்க குறிப்பு எடுக்கிறக்கா வைத்திருக்கிற பேனாவை அது எடுத்துக்கொண்டு என்ன செய்யும்? எல்லாம் சோத்துல கிறுக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பார்த்து சில நேரங்கள் அதை ரசிப்போம். ஹலோ, தேவனுடைய வீடு. அவன் சொல்லுங்க, இது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டை குறித்து ஒரு பக்தி வைராக்கி எனக்கு வேணும். அல்லேலூயாவா. தேவனுடைய வீட்டை குறித்து ஒரு பிள்ளை போய் சுவரில் கிறுக்கும் போது நானே பார்த்து கொண்டு இருப்பேன் என்றால் உயிரற்ற பிண்டம் போல் நான் ஊழியம் செய்கிறேன். அதை பார்த்து கொண்டு நீ சிரிப்பாய் என்றால் உனக்குள்ள என்ன வைராக்கியம் இருக்கிறது என்பதை நீங்களே யோசித்து பாருங்க. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது தேவனுடைய வீடு, கர்த்தர் உலாவுகிற இடம். என் தேவனுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம். சரி, அங்க என்ன நடந்தது? அப்பொழுது மேலதுமா அடுத்த வசனம், தேவாலயத்திலே ஏன் ஆண்டவர் அந்த நடவடிக்கை எடுத்தார்? அன்பின் தேவன், சமாதானத்தின் தேவன், அன்பாயிருக்கிறவர். ஆனால் தேவாலயத்திலே அங்கே நடந்த தவறுகளை கண்டு பிதாவின் வீட்டை குறித்து உண்டான அந்த பக்தி வைராக்கியத்தினால ஆடு மாடுகள் கட்டுகிறதற்கு அங்கே கயிறு இருந்துச்சு பாருங்க, அந்த கயிறை எடுத்து சாட்டையாக முறுக்கி அவர்களை அடித்து துரத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பாயிருக்கிறவர் நம்மை திருத்துவதற்காக சில நேரங்களில் அடிக்கவும் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அதுதான் உண்மையான அன்பு. வேதம் சொல்லுகிறது, தான் நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சிட்சிக்கிறார். அப்போ அங்க என்ன தவறு நடந்தது? தேவாலயத்தில் மாடுகள், ஆடுகள், மாடுகள், புறாக்களாக இவைகளை விற்கிறவர்கள். இப்போ ஆலயத்தில் என்ன நடக்குது? வியாபாரம் நடக்கலாமா?
கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்க வேண்டுமே அல்லாமல் ஆவியோடு உண்மையோடும் தேவனை அந்த பிரசன்னத்தோடு ஆராதிக்க வேண்டுமே அல்லாமல் அங்கே வியாபாரம் நடக்கக்கூடாது. அன்றைக்கு பலி செலுத்துவதற்கு ரொம்ப தூரத்திலிருந்து அவங்க என்ன கொண்டு வரணும்? ஆடு மாடுகளை கொண்டு வரணும். இதற்காக உடனே ஆசாரியர்கள் பணம் சம்பாதிக்கிறதற்கு ஒரு ஐடியா பண்ணாங்க. எப்ப நீ ஏன் இவ்வளோ தூரம் அங்கிருந்து வாங்கி அதை கயிறை போட்டு இழுத்துட்டு வர? என்ன நாங்களே என்ன பண்றோம்? இங்க ஆடு மாடுகளை நாங்களே ஆலயத்தில் நாங்களே வச்சிருக்கிறோம். நீ வந்து இங்க என்ன பண்ணிக்க, வாங்கிக்க. ஏன்னா நான் ஒரு மாட்டை 5000 ரூபாய்க்கு வாங்கி, ஏன்னா இது கோயில் மாடு 10,000 ரூபாய்க்கு வாங்கு. ஏன்னா இது கோயில் மாடு. நீ வெளியே வாங்கினா 5000 ரூபா, கோயிலில் வாங்கினா 10,000 ரூபா. கடையில் போய் வாங்கினா ஒரு கோழி முட்டை 5 ரூபா, ஆலயத்தில் ஏலம் போட்டு எடுத்து 50 ரூபா. ஏன்னா அது கோயில் முட்டை. கோழி முட்டை கோயில் முட்டையாக மாறிடும். கடையில் போய் நீங்கள் ஒரு கடலை முட்டாய் வாங்கினா 10 ரூபா, ஆலயத்தில் ஏலம் போட்டு எடுத்தால் 100 ரூபா. இன்னைக்கு சபைகள் வியாபார ஸ்தலமாக இருக்கிறது. ஏன் உனக்கு இந்த வைராக்கியம் இல்லை? இது உண்மையாகவே கர்த்தருடைய ஆலயமா? ஆவியானவர் உலாவுகிற இடமா? ஆவியானவர் உலாவுகிற இடத்துல வியாபாரத்திற்கு இடம் உண்டா? அது வியாபார ஸ்தலமா இருக்க முடியுமா? ஏன் உனக்கு இந்த பக்தி வைராக்கியம் இல்லை? அல்லேலூயா. ஏன் பக்தி வைராக்கியம்? பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பாரம்பரியம் எங்க? பாரம்பரியம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பக்தி வைராக்கியம் உன்னை தேவனுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்து. ஆமென். பக்தி வைராக்கியம் உன்னை கொண்டு போகாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ கற்றுக்கொண்ட சத்தியத்திற்கு உண்மையாயிரு. நீ அறிந்த சத்தியத்திற்கு மேல் வைராக்கியம் உள்ளவனாயிரு. நான் ஒரு தேவனால் ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற ஆண்டவருடைய பிள்ளை. நான் சத்தியத்தை அறிந்தவன், அதற்கு நான் உண்மை உள்ளவனாய், நான் அதற்கு வைராக்கியம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த கால வேளையில் உங்களோடு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், எலியா சொல்லுகிறான், நான் என் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். ஆமென். தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை எப்படியெல்லாம் அவன் காண்பித்தான் என்பதை வரும் நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த ஒரு காரியங்களை சொல்லி இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் எனக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. இது கர்த்தருடைய வீடு. இதை நான் எப்பொழுதும் சுத்தமாகவும் இதை பரிசுத்தமாகவும் நான் வைத்திருப்பேன். அசுத்த நிலைமையில நான் வரமாட்டேன். அல்லேலூயா. மதுபானம் எண்ணிக்கொண்டு வருகிறவன் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயாவா. அருவருப்பான காரியங்களை இருதயத்தில் வைத்துக்கொண்டு நான் வரமாட்டேன். எனது பரிசுத்த தேவன் உலாவுகிற இடம். அவருடைய வீட்டை குறித்து எனக்கு பக்தி வேணும், வைராக்கியம் வேணும். ஆமென். அல்லேலூயாவா. எத்தனை பேர் இந்த கால வேளையில் சொல்றீங்க, நான் ஆண்டோடைய வீட்டை குறித்து நான் பக்தி மட்டும் அல்ல, வைராக்கியமாக இருப்பேன். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பீங்க. என் ஆண்டோடைய பிள்ளையை, உலக மனிதர்கள் ஒன்றுமில்லாதவைகளுக்கு எவ்வளோ வைராக்கியம் காண்பிக்கிறார்களே, உனக்காக ஜீவனை தந்தவருக்காக நீங்களும் நானும் ஏன் பக்தி வைராக்கியம் காண்பிக்க கூடாது? ஆமென். விக்கிரகத்தின் பெயரை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன் என்று பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. விக்கிரகத்தின் பெயரை கூட நான் சொல்ல மாட்டேன்கிறான். ஆனால் நீ விக்கிரக கோவிலுக்கு போற, விக்கிரக கோவிலில் படைக்கப்பட்ட பொருட்களை நீ வாங்குகிறாய், அதை புசிக்கிறாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை அருவருப்பான காரியம். ஏன் உனக்கு பக்தி வைராக்கியம் இல்லாமல் போயிற்று? விக்கிரகத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயாவா. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கு சம்பந்தம் ஏது என்று பைபிள் சொல்லுகிறது. அதை விட்டு விலகி ஓடு. ஆமாவா, அதற்கு விலகி ஓடு. நீ ஜீவனுள்ள தேவனை அறிந்திருக்கிறாய். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாய். மகனே மகளே, நீ வாழ்கிற கிராமத்தில் உன் தேவன் அன்பானவர் என்று நீ வைராக்கியமாய் வாழு. உன் தேவன் சமாதானம் பண்ணுகிறவர் என்று வைராக்கியமாய் வாழு. மாம்சத்தின்படி என்ன செய்யாதீங்க, வைராக்கியம் பாராட்டாதீங்க. நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், இவங்கிட்ட பேச மாட்டேன் என்று வைராக்கியம் பாராட்டாதீங்க. நம்ம எல்லாரும் ஒரே தேவனுடைய பிள்ளைகள். ஜாதி பார்க்காதீங்க, ஜாதியில வைராக்கியம் காண்பிக்காதீங்க.
பணத்துல வைராக்கியம் காண்பிக்காதீங்க. கர்த்தர் அதை அருவருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதுல எல்லாம் வைராக்கியம் காண்பிக்காதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ பக்தியில வைராக்கியம் காமிங்க. நான் தேவ பக்தி உள்ளவன் என்ற வைராக்கியம் காண்பிங்க. ஒரு தேவ பக்தி உள்ளவன் எப்படியெல்லாம் வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்று வரும் நாட்களில் நான் உங்களுக்கு வேத வசனத்தின் ஆதாரமாய் காண்பிக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறேன். என் தேவனுடைய வீட்டை குறித்து நான் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருப்பேன். எழுப்பி நிற்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்தி வைராக்கியம் காண்பித்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் பெரிய லிஸ்டே நான் வச்சிருக்கிறேன். நான் பின்னால சொல்றேன் பாருங்க. ஆண்டவருக்காய் பக்தி வைராக்கியம் காண்பித்த அந்த தாவீதின் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கர்த்தர் சொல்றார், தாவீதே, எனக்கு நீ வீட்டை கட்டுவாயோ, நான் உனக்கு நான் வீட்டை கட்டுவேன், நிரந்தரமான நித்திய வீட்டை கட்டுவேன் கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக ஒரே ஒரு ஸ்டெப் பக்தி வைராக்கியம் நீ தூக்கி வச்சு பாரு. உன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் தோள்ல வச்சு ஒரு சுமப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் அதை தேடுகிறது. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம், அவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகள் தேவைன்னு கர்த்தர் விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலியாவை பற்றி நான் சொன்னேன், எனக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன், மர்ம சொல்றேன். எலியா கர்த்தருக்காய் சொல்றான், ஆண்டவரே, என் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். அப்படி சொன்ன மனுஷனை எல்லாரும் சாகுறப்படி கர்த்தர் சாக அனுமதிக்கல, அவனை உயிரோடு பரலோகம் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்காய் கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டிப்பாரு. நீ கர்த்தருக்காய் கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டிப்பாரு. உன் வாழ்க்கையின் தரம் வேற மாதிரி இருக்கும். ஆமென். நான் ஊழியத்துக்கு ஒரு ஆசாரியனாய் வருவேன் கனவுல கூட நினைக்கல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா என்னமோ தெரியாது, நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து ஆலயத்தில் போய் படுத்திருப்பேன். பாய் கிடக்கும், பாயை எடுத்து தூர போட்டுட்டு வெறும் தரையில் படுத்திருப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்க வந்து அவங்க பின்னால ஸ்டேஜில் போய் அவங்களுக்கு கூட படுத்திருக்கிறேன். ஆலயத்தில் எந்த வேலைனாலும் முந்தி போய் நான் செய்வேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆலயத்தில் நான் வைத்திருந்ததான் அந்த பக்தி வைராக்கியத்தை ஆலயத்திலேயே கர்த்தர் என்னை ஊழியக்காரனாய் மாற்றினார். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, இந்த கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே உனக்கு ஒரு வைராக்கியம் தேவை. ஆமென். இன்னும் சொல்லப்போனா நீங்களே தேவனுடைய ஆலயம். உங்கள் ஆலயத்தை பரிசுத்தமாக வச்சிருங்க. உங்கள் ஆலயத்தின் மேலே உங்களுக்கு வைராக்கியம் வேணும். இதை ஆலயத்தை கெடுத்து போடாதீங்க. தேவன் உலாவுகிற இடம். நீங்களே தேவனுடைய ஆலயம். சினிமாவை பார்த்து, ஆபாசமான காட்சிகளை பார்த்து, தவறான வார்த்தைகளை பேசி இந்த ஆலயத்தை கெடுத்து போடாதீங்க. இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்க கடவுது. ஆமென். கரங்களை உயர்த்தி எல்லா பிள்ளைகளும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா இவ்வளவுதானா? இயேசுவே, உண்மையில் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம் எனக்கு நீங்க போதும்பா. இந்த உலகம் வேண்டாம், உலகம் வேண்டாம், உலக வைராக்கியம் வேண்டாம். தேவனே நீர் போதும். அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனே, பரலோக பிதாவே, உமக்கு நேராய் தேவ பக்தி உள்ளவர்களாய், பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ்வதற்கு கிருபைகளை தாரும். பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தீரே, அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருக்காய் யாரெல்லாம் பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறார்களோ, சத்தியத்திற்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறார்களோ, ஆண்டவரே, அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நீர் வைப்பீராக என்று வேண்டிக் கொள்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். காணிக்கைகளை செலுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நூறத்தனையாய் தேவன் திரும்ப கொடும். தொடர்ந்து கர்த்தருடைய பந்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எல்லா மகிமையும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.